இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சொல்லின் செல்வன் சிரஞ்சீவி ராமபக்தன் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் ஆஞ்சநேய சுவாமி அவதரித்த திருநாளான அனுமன் ஜெயந்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வரக்கூடிய பயம், கவலை, ஈரா நோய், கடன் தொல்லை என்று கஷ்டப்படுபவர்கள் அனுமனை கெட்ட பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவர் நம்மை கரையேற்றி விடுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அனுமன் ஜெயந்தி அன்று நாம் விரதம் இருப்பது எப்படி, அவருக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கணும், வடமாலை வெற்றிலை மாலை சாற்றுவதன் ரகசியம் என்ன, எல்லாத்த பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். சிவபெருமானின் அம்சமாகவும் வாயு பகவானின் புத்திரனாகவும் அஞ்சனை தேவியின் வயிற்றில் அவதரித்தவர் தான் நம்ம அனுமன். இந்த மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இணைந்த நன்னாளில்தான் தமிழ்நாட்டில் அனுமன் ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவு, உடல் வலிமை, துணிச்சல், புகழ், ஆரோக்கியம், வாக்கு, சாதுரியம் இது அனைத்தையுமே நமக்கு வாரி வழங்கும் வள்ளல் தான் நம்ம ஆஞ்சநேயர். இதில் சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் உண்டு. என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அனுமன் ஒரு நித்திய பிரம்மச்சாரியே, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு மகரத்வஜன் என்ற ஒரு மகன் இருந்தானா. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு கடலில் தன் வாளை நினைத்து தீயை அணைத்த போது அவருடைய வியர்வை துளி ஒன்று கடலில் விழுந்ததாம். அதை ஒரு மீன் விழுங்கிடுத்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் தான் மகரத்வஜன். அடுத்ததா அனுமன் ஜெயந்தி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முக்கியமாக அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து, அதுவும் பிரம்மன் முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீராடி விடுங்கள். அனுமன் ராமரின் தீவிர பக்தி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அனுமன் பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம ஜெயம் என்று 108 முறை எழுதியோ அப்படி இல்லைன்னா வாயால் சொல்லியோ ராமர் பூஜையை செய்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அனுமனை வழிபட தொடங்கலாம். வீட்டில் அனுமன் படம் அப்படி இல்லைன்னா சிறிய விக்கிரகம் இருந்தால் அதை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி மாலை சாற்றுங்கள். அனுமனுக்கு மிகவுமே பிடித்ததே துளசி மாலை தான். அதுலேயும் குறிப்பாக அனுமனுக்கு பிடித்தது 4 இருக்குது. அது என்ன அப்படின்னா, வடமாலை, வெண்ணெய், வெற்றிலை மாலை, செந்தூரம் இது எல்லாம் தான் அவருக்கு பிடித்தது. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவதன் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுதோஷம் உள்ளவர்கள் உளுந்து தானியத்தின் மூலம்தான் பரிகாரம் செய்வாங்களாம். ஏன்னா ராகுவுக்கு பிடித்ததே உளுந்து தானா. அனுமன் ராகுவின் கர்வத்தையே அடக்கியவர். அதனால தான் ராகு தோஷம் நீங்க உளுந்தால் செய்யப்பட்ட வடமாலையை அனுமனுக்கு சாத்துறது தான் வழக்கம். அடுத்ததா வெண்ணெய் அபிஷேகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் போர்க்களத்தில் நின்றாலும் அவர் உள்ளம் குளிர்ந்து அவருடைய வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவும் நம் மனக்கவலைகளை உருகி போகவும் தான் வெண்ணெய் சாத்துவாங்க. வெண்ணெய் எப்படி உருகுதோ அது போலவே நம் பிரச்சனைகளும் உருகுமா. 3வதா வெற்றிலை மாலை ஏன் சாத்துறாங்க அப்படின்னா, நினைத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெற்றிலை மாலை சாத்தலாம். வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா வெற்றிலை மாலை சாத்தலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தொழில் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும், வேலை வாய்ப்பில் வெற்றி பெற நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த வெற்றிலை மாலை அனுமருக்கு சாத்தலாம். 4வது செந்தூரம். அனுமன் உடல் முழுக்க செந்தூரம் பூசுவாங்க. அவருக்கு செந்தூரம் வைத்து வழிபட்டாலே நீண்ட ஆயுளும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையும் கிடைக்குமா. செந்தூரம் பூசுறது ஏன் அப்படின்னு தெரியுமா? ஒரு முறை சீதாதேவி நெற்றியில் செந்தூரம் இடுவதை பார்த்த அனுமன், ஏன் தாயே செந்தூரம் இடுகிறீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு சீதா, இது என் கணவர் ராமர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அனுமன், சிறிது செந்தூரத்துக்கே இவ்வளவு சக்தி இருக்கே, உடல் முழுக்க பூசினா என் ராமர் இன்னும் பல்லாண்டு வாழ்வாரே என்று நினைத்து உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டாராம். இதனால தான் வட மாநிலங்கள்லாம் அனுமனுக்கு செந்தூரம் சாத்தும் வழக்கம் அதிகமாக இருக்கான். அனுமன் ஜெயந்தி அன்று முழு நாளும் விரதம் இருக்கலாம்.
இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பது நல்லது. அப்படியும் முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டுமாவது சாப்பிடலாம். இவர்கள் என்ன சொல்லணும் மந்திரம் அப்படின்னா, ஓம் ஆஞ்சநேய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். நிறைய பேருக்கு 7.5 சனி அஷ்டம சனி நடக்குதுன்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, சனிக்கிழமைகளிலும் அனுமன் ஜெயந்தி அன்றும் ஆஞ்சநேயரை வணங்குபவர்களை சனி பகவான் தொந்தரவே செய்ய மாட்டாராம். இதுதான் சனி பகவான் கொடுத்த வாக்கு. அதனால தான் சனிதோஷ பாதிப்பு குறைய கட்டாயம் அனுமன் கோவிலுக்கு சென்று எள்ளு தீபம் அல்லது துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். இந்த அனுமன் ஜெயந்தி அன்று உங்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்லுங்கள். உங்களால் முடிந்த பிரசாதம், அதாவது தயிர் சாதம், பானகம், வடை இந்த மாதிரி பக்தர்களுக்கு கொடுங்க. ஸ்ரீராமனின் அருளும் அனுமானின் ஆசியும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். அனுமன் ஜெயந்தி அன்று இந்த 4 விஷயத்தை செய்தாலே நீங்கள் நினைத்தது நடக்கும். நினைத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம்.